Let us continue surface chemistry. இந்த சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் நம்ம அப்சார்ப்ஷனை பற்றி பார்த்தோம்னா இப்போ வேக்யூமை பற்றி பார்க்கலாம். வேக்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ வேக்யூமை கிரியேட் பண்ணணும்னா என்ன செய்யணும்னா, சப்போஸ் இந்த இடத்த வேக்யூமா மாற்றணும். இந்த இடத்த வேக்யூமா மாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும், இங்க இருக்கக்கூடிய இதுல இருக்கக்கூடிய ஏரை நம்ம ரிமூவ் பண்ணணும். இதுல இருக்கக்கூடிய ஏரை ரிமூவ் பண்ணனா இதை இன்னொரு இதோட கனெக்ட் பண்ணணும். இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுல எப்படி இருக்கணும், இதுல ப்ரெஷர் கம்மியா இருக்கணும், இதுல ப்ரெஷர் அதிகமா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கக்கூடிய ஏர் இப்படி போயிட்டே இருக்கும். இது ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டென்ட் இருக்குன்னா இது மாதிரி செய்ய முடியும். இங்க ப்ரெஷர் கம்மியா இருக்கணும், இங்க ப்ரெஷர் அதிகமா இருக்கணும்ன்றது வந்து இனிஷியல்ல கரெக்டா இருக்கும், அப்புறம் போக போக டிஃபிகல்ட்டி வரும். சரி, இது போல ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டென்ட்டுக்கு இங்க இருக்கக்கூடிய ஏரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏர் இங்க இருக்கும், அதை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இங்க கொஞ்சம் ஏர் இருக்கும், ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணியாச்சு, இப்ப கொஞ்சம் ஏர் இருக்கும். இதையும் ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க சார்கோல் பீஸை பிளேஸ் பண்ணிடலாம். சார்கோலை பிளேஸ் பண்ணிட்டா இந்த சார்கோல் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆக்டிவேட்டட் சார்கோலை பிளேஸ் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணுன்னா ஏரை அப்சார்ப் பண்ணிக்கும். இது ஏரை அப்சார்ப் பண்ணிக்கிச்சுன்னா இங்க ஏர் இருக்கா, இப்படி வேக்யூமை கிரியேட் பண்ணலாம். இப்போ இந்த வேக்யூமை கிரியேட் பண்றோம்னா இதுல பிசிக்கல் அப்சார்ப்ஷன் என்ற டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்றோமான்றத யோசிச்சு பாருங்க. அடுத்து இந்த பிசிக்கல் அப்சார்ப்ஷன் நடக்கும்போது டெம்பரேச்சரை எப்படி வைக்கலாம்ன்றதை யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி கெமிசாப்ஷன் நடக்கும்போது டெம்பரேச்சரை எப்படி வைக்கலாம்ன்றதை யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த வேக்யூமை கிரியேட் பண்றதுக்கு நம்ம கடைசியில, அதாவது இங்க இருக்கக்கூடிய ஏரை ரிமூவ் பண்ணியே போறோம் நார்மல் மெத்தட்ல. கடைசியில் என்ன பண்றோம், சார்கோலை பிளேஸ் பண்ணிடுறோம். சார்கோல் வந்து இந்த ஏரை அப்சார்ப் பண்ணிக்குது, அப்சார்ப்ஷன் போகுது. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இங்க என்ன அப்சார்ப்ஷன் நடந்துச்சுன்னா பிசிக்கல் அப்சார்ப்ஷன் நடந்துச்சுன்னு சொல்றோம். இந்த பிசிக்கல் அப்சார்ப்ஷனுக்கும் டெம்பரேச்சருக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்குதா, அதாவது டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணா எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் அதிகமா போறது, அது போல ஏதாவது ரிலேஷன் இருக்குதான்றதை யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி கெமிசாப்ஷனுக்கும் டெம்பரேச்சருக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்குதான்றதையும் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, இந்த இன்னட் கேசஸ் எடுத்துக்கலாம். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon. இந்த இன்னட் கேசஸை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து இது தெரியாது, இந்த மாதிரி இன்னட் கேசஸ் இருக்குதுன்றதே தெரியாது. மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிள்லாம் மெண்டலீஃப் எல்லாம் பீரியாடிக் டேபிள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இன்னட் கேஸை பத்தி யாருக்கும் தெரியாது. கேவெண்டிஷ் என்ன பண்ணாருன்னா, நைட்ரஜன் வேணும்ட்டு அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருந்து நைட்ரஜனை செப்பரேட் பண்ணலான்ட்டு நைட்ரஜனை செப்பரேட் பண்ணார் கேவெண்டிஷ். அப்புறமா அதனுடைய டென்சிட்டியை பார்த்தார். அந்த டென்சிட்டியை எதோட கம்பேர் பண்ணாருன்னா, லேப்ல நைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்ணும்போது அதனுடைய டென்சிட்டிக்கும் இந்த ஏர்ல இருந்து நைட்ரஜனை செப்பரேட் பண்ணும்போது அதனுடைய டென்சிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வருது. இப்படி இருக்குது, எப்படி இப்படி வரலாம்? லேப்ல ப்ரிப்பேர் பண்ணா என்ன இருக்குது, அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருந்து நைட்ரஜனை செப்பரேட் பண்ணா என்ன இருக்குது, டென்சிட்டி சேமா தானே இருக்கணும். ஆனா அப்படி சேமா இல்லை, டென்சிட்டி வந்து டிஃப்ரெண்டா இருக்குது. இதுக்கு டென்சிட்டி அதிகமா இருக்குது, இதுக்கு டென்சிட்டி கம்மியா இருக்குது. இதுக்கு டென்சிட்டி ஏன்டா அதிகமா இருக்குதுன்னு பார்க்கும் போதுதான் தெரிஞ்சு, நைட்ரஜன் எப்படி இன்னர்ட்டா இருக்குதோ அது போல இன்னொரு இன்னர்ட் சப்ஸ்டன்ஸ் இங்க இருக்குது ஏர்ல, அதுதான் xenonன்ட்டு கடைசியில கண்டுபிடிச்சாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சு அட்மாஸ்பியரிக் ஏர்ல இந்த மாதிரி இன்னர்ட் கேசஸ் இருக்குதுன்ட்டு. சார், இந்த அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருக்கக்கூடிய இந்த இன்னர்ட் கேசஸை எப்படி செப்பரேட் பண்றாங்கன்ட்டு தெரியுமா? இந்த அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருக்கக்கூடிய இந்த இன்னர்ட் கேசஸை செப்பரேட் பண்றதுக்கு அவங்க என்ன மெத்தடை யூஸ் பண்றாங்கன்றத கொஞ்சம் பாருங்க. ஒன்றும் கிடையாது, என்ன மெத்தடை யூஸ் பண்றாங்கன்னாக்கா, ஜஸ்ட் இந்த நோபல் கேசஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த நோபல் கேசஸ் எடுத்தாச்சு. இதை என்ன செய்யறாங்கன்னா கோகனட் சார்கோல்ல பாஸ் பண்றாங்க. கோகனட் சார்கோல்,
கோகோனட் சார்கோல் வேணும்னா என்ன செய்யணும்? தேங்காய் மட்டை இருக்குது இல்ல, அந்த மட்டையை எடுத்துக்கணும். அதை வந்து பர்ன் பண்ணணும். பர்ன் பண்றது எப்படி பர்ன் பண்ணனா, இன்கம்ப்ளீட் கம்பஷன் போற மாதிரி பர்ன் பண்ணணும். இன்கம்ப்ளீட் கம்பஷன் போச்சுன்னா இதுல ரிமைனிங் என்ன கிடைக்கும்னா கார்பன் ஆட்டம்ஸ் கிடைக்கும். அந்த கார்பன் ஆட்டம்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்னா கோகோனட் சார்கோல் என்று சொல்லுவோம். இந்த கோகோனட் சார்கோல்ல இந்த நோபல் கேஸஸ் பாஸ் பண்ணுவாங்க. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல வச்சுக்குவாங்க. இப்ப என்ன ஆகுனாக்கா, இப்படி பாஸ் பண்ண என்ன நடக்குதுன்னா, இதுல இருக்கக்கூடிய ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் என்ன ஆகுதுன்னா இந்த கோகோனட் சார்கோல்ல போய் அப்சார்ப் ஆயிடும். ஈலியம் நியான் அப்சார்ப் ஆகல, அப்படி தனியா இருக்கு. அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஈலியம் நியானை மறுபடியும் இன்னொரு கோகோனட் சார்கோல்ல எடுத்து போய் பாஸ் பண்றாங்க. இன்னொரு கோகோனட் சார்கோல்ல பாஸ் பண்றாங்க. இங்க டெம்பரேச்சர் எப்படி வச்சிருக்காங்கன்னா இதை விட கம்மியா வச்சிருக்காங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நியான் அப்சார்ப் ஆகுது, ஈலியம் அப்சார்ப் ஆகுது. ஈலியம் அப்சார்ப் ஆகல, நியான் அப்சார்ப் ஆகுது. அப்படின்னா இனியும் ஈலியம் தனியா பிரிச்சாச்சு. இந்த நோபல் கேஸ்ல இருந்து ஈலியம் செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நியான் வந்து இந்த கோகோனட் சார்கோல்ல இருக்குது இல்ல, அப்சார்ப் ஆகிருக்குது இல்ல, இதுல இருந்து நியானை தனியா எடுக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் ஜஸ்ட் ரைஸ் பண்றாங்க. ரைஸ் பண்ணா இங்க அப்சார்ப் ஆன நியானு வெளியே வந்து, அதே போலதான் இந்த ஆர்கான், கிரிப்டான், ஜெரானையும் செப்பரேட் பண்றாங்க. அப்படின்னா நோபல் கேஸஸ் செப்பரேட் பண்றதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, கோகோனட் சார்கோலை வந்து அப்சார்பன்ட்டா எடுத்துக்கிறாங்க, டெம்பரேச்சரை மாத்துறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. டெம்பரேச்சரை மாத்துறாங்க, தனித்தனியா செப்பரேட் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, இந்த நோபல் கேஸஸ்க்கும் கோகோனட் சார்கோலுக்கு இடையில கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா? அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், நடக்காது. ஏன்னா நோபல் கேஸ் வந்து இன்னர்ட் கேஸஸ் அன்ட்டு அவ்வளவு சீக்கிரமா இது கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகாது. அதுவும் இல்லாம பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலாவே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும்னா அதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கும். அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்றதுக்கு எனர்ஜி தேவைப்படும். எனர்ஜி தேவைப்படும் போது டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுவாங்களே தவிர டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ண மாட்டாங்க. பொதுவா கெமிக்கல் ரியாக்ஷன்னாவே ஹை டெம்பரேச்சர்ல தான் நடக்கும். லோ டெம்பரேச்சர்ல அவ்வளவு சீக்கிரமா நடக்காது நம்ம சொல்றோம். அதுக்குன்ட்டு ஒயிட் பாஸ்பரஸ் எடுத்துக்கின்னு ஒயிட் பாஸ்பரஸ் ரூம் டெம்பரேச்சர்ல கம்பஷன் போகுது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு இதுக்கும் ஒண்ணு இருக்கு. அதுக்கு தேவையான இக்னிஷன் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சரா இருக்கு. அதனால அது ரூம் டெம்பரேச்சர்ல கம்பஷன் போகுது. அப்போ ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸும் பாத்தீங்கன்னா அது கெமிக்கல் ரியாக்ஷன் போறதுக்கு அதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கும். அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி பேரியரை ஓவர் கம் பண்றதுக்கு சர்டைன் டெம்பரேச்சர் தேவைப்படும். ஸோ அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் கொடுத்தா அது கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகும். பொதுவாக பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணா கெமிக்கல் ரியாக்ஷன் நல்லா நடக்கும். இது ஜெனரல் சூப்பர்ஃபிஷியலா பார்த்தோம். சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த நோபல் கேசஸ் வந்து இன்னர்ட் கேசஸ் சொல்றோம். அப்போ இந்த நோபல் கேசஸ்க்கும் இந்த கோகோனட் சார்கோலுக்கு இடையில கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு சான்சஸ் இருக்குமா யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப நோபல் கேசஸ்க்கும் கோகோனட் சார்கோலுக்கு இடையில என்ன அப்சார்ப்ஷன் இருக்கும் யோசிச்சு பாருங்க. பிசிக்கல் அப்சார்ப்ஷன் இருக்குமா இல்ல கெமிக்கல் அப்சார்ப்ஷன் இருக்குமா யோசிச்சு பாருங்க. அப்புறமா டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணி தான் இப்படி நோபல் கேசஸை செப்பரேட் பண்றாங்க. சோ இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க யோசிச்சு பாருங்க. இந்த ஈலியம் ஏன் இங்க கோகோனட் சார்கோல்ல அப்சார்ப் ஆகலன்னு யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸுக்கும் சைஸுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிலேஷன் இருக்குது. சைஸ் அதிகமாச்சுன்னா வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் அதிகமாகும். இப்ப நோபல் கேசஸ்ல ஈலியம் நியான் எடுத்துக்கிட்டீங்கன்னா சைஸ் எப்படி இருக்குன்னா ஈலியம்க்கு சைஸ் கம்மியா இருக்கும், நியானுக்கு சைஸ் அதிகமா இருக்கும். அப்போ ஈலியம் வந்து லோ வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸை கொடுக்கும், நியான் வந்து ஹை வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸை கொடுக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, இங்க ஏன் நியான் அப்சார்ப்ஷன் போச்சு ஈலியம் அப்சார்ப்ஷன் போலன்றது யோசிச்சு பாருங்க. இப்ப சொல்லுங்க, பிசிக்ஸ் ஆப்ஷனுக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு சொல்லுங்க. பிசிக்ஸ் ஆப்ஷனுக்கும்
டெம்பரேச்சருக்கு உள்ள ரிலேஷன் என்னன்றது யோசிச்சு பாருங்க. டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணா எக்ஸ்டென்ட் ஆஃப் பிசிக்ஸ் ஆப்ஷன் என்ன ஆகும்? எக்ஸ்டென்ட் ஆஃப் பிசிக்ஸ் ஆப்ஷன் என்ன ஆகும்? டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணா ரேட் ஆஃப் கெமிஸ் ஆப்ஷன் என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. சோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணா எக்ஸ்டென்ட் ஆஃப் பிசிக்ஸ் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றீங்க. அதே போல டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணா ரேட் ஆஃப் கெமிஸ் ஆப்ஷன் என்ன ஆகும்னாக்கா சூப்பர்ஃபிஷியலா பார்த்தாக்கா டிக்ரீஸ் ஆகும்ட்டு சொல்லலாம். சூப்பர்ஃபிஷியலா சொல்ல முடியாது. ஜென்ரலா கெமிக்கல் ரியாக்ஷன் என்னவே டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணா கெமிக்கல் ரியாக்ஷன் நல்லா நடக்கும்ன்றது ஜென்ரல். எல்லா கேஸ்லயும் இது மாதிரி வருமானது சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஜென்ரலா சூப்பர்ஃபிஷியலா இப்படி இருக்கும். சரி, அப்ப டெம்பரேச்சருக்கும் எக்ஸ்டென்ட் ஆஃப் பிசிக்ஸ் ஆப்ஷன் கெமிஸ் ஆப்ஷன் உள்ள ரிலேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்குது. டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணா எக்ஸ்டென்ட் ஆஃப் பிசிக்ஸ் ஆப்ஷன் அதிகமாகும். டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணா எக்ஸ்டென்ட் ஆஃப் கெமிஸ் ஆப்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும்ட்டு நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா இந்த நீங்க மெட்டலர்ஜில இந்த ப்ராசஸை நீங்க பார்த்திருப்பீங்க. ஃப்ராக் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். இந்த ஃப்ராக் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸை நீங்க படிச்சிருக்கீங்க. இங்க அப்சார்ப்ஷன் என்ற பிரின்சிபல் ஏதாவது பிளே பண்ணுதா ரோல்? அப்சார்ப்ஷன் என்ற பிரின்சிபல் இங்க ஏதாவது பிளே பண்ணுதா ரோல்? இந்த ஃப்ராக் ஃப்ளோட்டேஷனை எப்படி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த துணியை துவைக்கும் போது என்னாச்சுனாக்கா அவர் வந்து எதுல இருந்தாருனாக்கா இந்த இண்டஸ்ட்ரியில இந்த மெட்டலர்ஜில இருந்திருக்காரு. அவருடைய ஷர்ட்ல என்ன இருக்குதுன்னா மினரல்ஸ் ஒட்டின்னு இருக்கு, ஓர்ஸ் ஒட்டின்னு இருக்குது. மெட்டலர்ஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாரு. அவருடைய கோட்லயோ ஷர்ட்லயோ வந்து மினரல்ஸ் ஒட்டி இருக்குது. வாஷிங் கொண்டாந்து போட்டிருக்காரு. வாஷிங் கொண்டாந்து போடும்போது சோப் போடும்போது என்ன இருக்குதுன்னா அந்த சோப்புல இருந்து சோப் போடும்போது நுர வரும்ல, ஃபோம் வரும்ல, பிராத் வரும்ல, அந்த ஃபோமோட இந்த மினரல்ஸ் எல்லாம் ஒட்டின்னு வந்துருக்கு. அதை வச்சுதான் இந்த ஃப்ராக் ஃப்ளோட்டேஷன் டெக்னிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சரி, இப்ப இந்த ஃப்ராக் ஃப்ளோட்டேஷன் எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓர் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கோங்க. ஓர் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேங் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த கேங் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறீங்க. இந்த ஓர் பார்ட்டிகல்ஸோட கேங் பார்ட்டிகல்ஸ் கண்டிப்பா இருந்துதான் தீரும். அந்த ஓர் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்றீங்கன்னா நல்லா பவுடரா பண்ணிடுறீங்க. அதோட கேங் பார்ட்டிகல்ஸ் நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இதுல என்ன செய்றீங்கன்னா ஆயில் ஆட் பண்றீங்க, ஃபைன் ஆயில் ஆட் பண்றீங்க. ஏன்னா அது வந்து சோப் மாதிரி இந்த ஃபோமை கொடுக்கறதுக்காக. பிளஸ் வாட்டர் ஆட் பண்றீங்க. ஸோ என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறீங்க. அப்புறமா ஏர் பாஸ் பண்றீங்க. ஏரை நல்லா பாஸ் பண்றீங்க. நல்லா அஜிடேட் பண்றீங்க. நல்லா போட்டு கலக்குறீங்க, ஸ்டிர் பண்றீங்க. பயங்கரமா ஸ்டிர் பண்ணணும். மெஷினை வச்சு ஸ்டிர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ என்ன ஆகுன்னா இந்த ஆயில்னால நல்ல சோப் பபிள்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். சோப் ஃபோம் நல்லா ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃபோம் என்ன பண்ணுதுன்னா இந்த ஓர் பார்ட்டிகல்ஸை நல்லா அட்ராக்ட் பண்ணுது. இப்ப என்ன உருவாச்சுன்னா இங்க ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ஃபோம் ப்ரொடியூஸ் ஆச்சு. இந்த ஃபோம் என்ன பண்ணுதுன்னா இந்த ஓர் பார்ட்டிகல்ஸை நல்லா அட்ராக்ட் பண்ணுது. இந்த ஃபோம் வந்து இந்த கேங்கை வந்து அட்ராக்ட் பண்ணல. உங்களுக்கே தெரியும், நல்ல மழை பெய்யும் போது நீங்க ரோட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, அங்கங்க தண்ணி தேங்கி நிற்கும். அதை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க பாருங்க, மேல இருக்கிற தண்ணி வந்து கிளியரா இருக்கும். சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே இருக்கும். இதுல இருந்தே தெரியுது இதுக்கு இந்த அதே மாதிரி இந்த ஃபோமை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த ஃபோமுக்கும் இந்த டர்ட்டுக்கும் இடையில நல்ல அட்ராக்ஷன் வரும். நம்ம துணியில டர்ட் இருந்துச்சுன்னா அந்த துணியை வந்து இந்த ஃபோம் எடுத்துன்னு போயிடும். அப்படின்னா இந்த இடத்துல மெயினா இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ஃபோமுக்கும் ஓர் பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில அட்ராக்ஷன் நல்லா இருக்குது. இந்த ஃபோமுக்கும் கேங் பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில அட்ராக்ஷன் கம்மியா இருக்குது. அப்புறமா இந்த வாட்டருக்கும் ஓர் பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில அட்ராக்ஷன் கம்மியா இருக்குது. வாட்டருக்கும் கேங் பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு. இந்த மெத்தடை பார்த்துக்கோங்க. இந்த ஃபோமுக்கும் ஓர் பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில அட்ராக்ஷன் அதிகம், வாட்டருக்கும் கேங் பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில அட்ராக்ஷன் அதிகம். இப்போ நல்லா அஜிடேட் பண்றீங்க, ஏர் பாஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்ப என்ன ஆகும், ஃபோம் வந்து
மேல வரும்ல, யார் பாஸ் பண்ண ஃபோம் மேல வரும்ல, ஃபோம் மேல வருது. இந்த ஃபோம் என்ன பண்ணுதுன்னா, ஃபோம் வரும்போது இதோட யார் வராங்கன்னா இந்த ஓர் பார்ட்டிகல்ஸும் சேர்ந்து வருது. ஏன்னா ஃபோம் வந்து ஓர் பார்ட்டிகல்ஸை நல்லா அட்ராக்ட் பண்ணுது. ஓர் பார்ட்டிகல்ஸ் ஃபோமோட போய் லிங்க் ஆயிடும். அப்போ இந்த ஃபோம் இப்படி மேல வர 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 இந்த ஓர் பார்ட்டிகல்ஸ் அப்படியே ஃபோமோட இப்படி மேல வந்துட்டே இருக்குது. அப்புறம் ஃபோம் வந்து இப்படி வலிஞ்சு கீழே வருது. இப்போ ஃபோம் வந்து இப்படி வலிஞ்சு கீழே வந்துருச்சு. இதோட யார் வந்தாங்கன்னா ஓர் பார்ட்டிகல்ஸ் வெளியே வந்துச்சு. கேங் பார்ட்டிகல்ஸ் வரல. ஏன்னா கேங் பார்ட்டிகல்ஸ் வாட்டரை நல்லா அட்ராக்ட் பண்ணுது. வெட்டிங் டெண்டன்சி பாத்தீங்கன்னா, வெட்டிங் டெண்டன்சி எங்க அதிகமா இருக்குதுன்னா வாட்டருக்கும் கேங்குக்கும் வெட்டிங் அதிகமா இருக்குது. வாட்டருக்கும் ஓர் பார்ட்டிகல்ஸ்க்கும் வெட்டிங் கம்மியா இருக்குது. ஃபோமுக்கும் ஓர் பார்ட்டிகல்ஸ் இடையில வெட்டிங் அதிகமா இருக்கு. அப்போ இந்த ஃபோம் மேல வர 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 ஓர் பார்ட்டிகல்ஸும் அதோட சேர்ந்து வந்து, அப்போ இங்க யார் வெளியே வந்தாங்கன்னா ஃபோமும் ஓர் பார்ட்டிகல்ஸ் வெளியே வந்துச்சு. இது அப்படியே கொஞ்ச நேரம் விடுங்க. இல்ல இதுல தண்ணி எடுத்து ஊத்துங்க. இதுல தண்ணியை ஊத்துங்க, என்ன ஆகும்? ஃபோம் போயிடும், ஓர் பார்ட்டிகல்ஸ் மட்டும் நிற்கும். இந்த மெத்தடிக் பேர் தான் ஃப்ராக் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் என்று சொல்றாங்க. அப்போ இந்த ஓர் பார்ட்டிகல்ஸை கேங் பார்ட்டிகல்ஸ்ல இருந்து செப்பரேட் பண்றதுக்காக இந்த ஃப்ராக் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸை யூஸ் பண்றோம். இங்க ஜென்ரலா என்ன ஓர் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறோம்னா சல்ஃபைடு ஓர்ஸை தான் இந்த மெத்தட்ல ஜென்ரலா பியூரிஃபை பண்ணுவாங்க. சல்ஃபைடு ஓர்ஸ், சல்ஃபைடு ஓர்ஸ்னா கலீனா ஓர், பிபிஎஸ், இது போல ஓர்ஸை வந்து இங்க பியூரிஃபை பண்றாங்க. சரி, இப்போ நமக்கு தேவை என்னன்னா இங்க என்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆச்சு இன்னும் பாத்தீங்கன்னா, ஃபோம்னாம உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ள ஏர் தான் இருக்கு. ஃபோமே ஏருக்கு மேல ஒரு தின் லேயரா இருக்கு. அந்த தின் லேயருக்கு மேல இந்த ஓர் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஏன்னா ஓர் பார்ட்டிகல்ஸை போய் இந்த ஏர் போய் ஓர் பார்ட்டிகல்ஸ் தூக்கின்னு வருமோ? வராது. யார் தூக்கின்னு வராங்க? ஃபோம் தான் தூக்கின்னு வரும். ஃபோம் வந்து இந்த ஓர் பார்ட்டிகல்ஸ் அட்ராக்ட் பண்ணுதுன்னா இந்த ஓர் பார்ட்டிகல்ஸ் போயிட்டு ஃபோம் மேல உட்காரணும், ஃபோமுக்குள்ள போயிட்டு கூடாது. இந்த ஓர் பார்ட்டிகல்ஸ் ஃபோமுக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உள்ள இருக்கிற யார் வெளியே வந்துடும். அப்போ ஃபோமே இருக்காது. அப்போ ஃபோமே இல்லைன்னா எப்படி ஃபோம் வெளியே வரும், எப்படி ஓர் பார்ட்டிகல்ஸ் வெளியே வரும்? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த ஓர் பார்ட்டிகல்ஸ் ஃபோமுடைய சர்ஃபேஸ்ல போய் உட்காருதே தவிர அதுக்குள்ள போகல என்றது தெரியுது. அப்போ இந்த ஓர் பார்ட்டிகல்ஸ் இந்த ஃபோமுடைய சர்ஃபேஸ்ல போய் உட்காருதுன்னா இங்க நடந்தது அட்சார்ப்ஷன் தானே. இந்த அட்சார்ப்ஷன் கண்டிப்பா எப்படி இருக்கும்? ஒரு பிசிக்கல் அட்சார்ப்ஷனா இருக்குமா இல்ல கெமிக்கல் அட்சார்ப்ஷனா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த ஓர் பார்ட்டிகல்ஸ் இந்த ஃபோமோட வெளியே வந்த பின்னாடி இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி எடுத்து ஊத்துவாங்க. தண்ணி எடுத்து ஊத்தினா இந்த ஃபோம் அது பாட்டிக்கு போயிடும், தண்ணியோட சேர்ந்து போயிடும். ஓர் பார்ட்டிகல்ஸ் அப்படியே நிற்கும். இங்க சல்பைடு, இங்க வந்து சப்போஸ் பிபிஎஸ்னா இங்க அப்படியே பிபிஎஸ் தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. அப்படின்னா இது கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துச்சா? யோசிச்சு பாருங்க, ஃபோமுக்கும் சல்பைடோஸ். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இங்க பிசிக்கல் அட்சார்ப்ஷன் நடந்துச்சு. அப்போ அட்சார்ப்ஷன் மெத்தட்ல தான் இந்த ஃப்ராக் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்ல பியூரிஃபை பண்றாங்கன்றது தெரியுது. அடுத்து பாருங்க, இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னா இந்த ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டரா மாத்தணும். ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டரா மாத்தணும். இந்த ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டரா மாத்துறதுக்கு எத்தனையோ ப்ராசஸ் இருக்குது. டெம்பரரி ஹார்ட்னஸ் இருந்தா பாயிலிங் மெத்தட்ல செப்பரேட் பண்ணுவோம், பாயிலிங் மெத்தட்ல கன்வெர்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கிளாக்ஸ் ப்ராசஸ் என்ற மெத்தட்ல கன்வெர்ட் பண்ணுவோம். சப்போஸ் பர்மனன்ட் ஹார்ட்னஸ் இருந்துச்சுன்னா அந்த பர்மனன்ட் ஹார்ட்னஸை ரிமூவ் பண்றதுக்கு என்ன செய்வோம்னாக்கா வாஷிங் சோடா மெத்தட் யூஸ் பண்றது, கால்கன் மெத்தட் யூஸ் பண்றது. அடுத்த மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா பர்மிட்டட் ப்ராசஸ் அப்படி யூஸ் பண்ணுவோம். பர்மிட்டட் ப்ராசஸ் அப்படி இல்லைன்னா அயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட், ரெசின் மெத்தட், இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த பர்மிட்டட் ப்ராசஸ்ல என்ன செய்வாங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு டேங்க் மாதிரி எடுத்துக்குவாங்க. இந்த டேங்க்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பர்மிட்டை பேக் பண்ணி வச்சிருவாங்க. இந்த பர்மிட்டை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேங்க்ல இந்த சென்டர்ல பேக் பண்ணிடுவோம். இந்த பர்மிட்டை பேக் பண்ணிடுவோம். இந்த பர்மிட்டை எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா சாலிடா தான் இருக்கும். இந்த சாலிட் எப்படி இருக்குன்னா இந்த அரிசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த அவுல்ல பாத்தீங்கன்னா ரெட் அவுல் நம்ம பார்த்துக்கல, அது போல அந்த அரிசியை எடுத்துக்கோங்க, அதை வந்து கொஞ்சம் பாயில் பண்ணிட்டு அதை போட்டு ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ண எப்படி இருக்கும், அந்த ரெட் அவுல் எப்படி இருக்குது
அந்த மாதிரி கிட்டத்தட்ட ரெட்டுக்கும் பிங்க்குக்கும் இடையில இருக்கிற மாதிரி இந்த பர்மிட்டேட் இருக்கும். அவுல் எப்படி இருக்குது சின்ன சின்ன பீசஸ் மாதிரி, அரிசி எப்படி இருக்குது தனித்தனியா, அது போல இதுவும் தனித்தனியா இருக்கு. இதை எடுத்து இங்க பேக் பண்ணிடும். இதை எடுத்து இப்படி பேக் பண்ணிடும். இந்த பர்மிட்டேட்டை எடுத்து இப்படி பேக் பண்ணிடும். ஃபுல்லா பேக் பண்ணி விட்டுரும். அப்புறம் ஃபுல்லா பேக் பண்ணி விட்டுட்டு என்ன செய்றீங்கன்னா ஹாட் வாட்டரை இதுல கொட்டுங்க. ஹாட் வாட்டரை இதுல பாஸ் பண்ணுங்க. ஹாட் வாட்டர் இங்க வரும். இதுக்குள்ள பெர்குலேட் ஆகும். இதுக்குள்ள பெனிட்ரேட் ஆகும். பெனிட்ரேட் ஆகிட்டு இங்க என்ன வரும்னா சாஃப்ட் வாட்டர் வரும். இப்போ இந்த ஹாட் வாட்டர்ல என்ன இருக்குது, சாஃப்ட் வாட்டர்ல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹாட் வாட்டர்ல என்ன இருக்குதுன்னா கால்சியம் அயான்ஸ் இருக்கும், மெக்னீசியம் அயான்ஸ் இருக்கும். இப்போ இந்த சாஃப்ட் வாட்டர்ல பாத்தீங்கன்னா சோடியம் அயான்ஸ் மட்டும்தான் இருக்கும். கால்சியம் அயான்ஸ், மெக்னீசியம் அயான்ஸ் இருக்காது. இது வந்து இந்த வாட்டர் வந்து நம்ம சாஃப்ட் வாட்டர் இருக்கிறதுனால இதை வந்து வாஷிங்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வாஷிங்க்கு வந்து இந்த கால்சியம் மெக்னீசியம் அயான்ஸ் தான் இருக்கக்கூடாது, ஃபெரஸ் அயான்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த அயான்ஸ் தான் என்ன பண்ணணும்னா சோப்பை வந்து பிரிசிபிடேட் பண்ணிடும். அதனால தான் இதை ஹாட் வாட்டர்னு சொல்றோம். அடுத்து வேற டிராபேக்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த அயான்ஸ் வந்து இப்போ இங்க இருக்காது. இந்த அயான்ஸுக்கு பதிலாக இப்போ சோடியம் அயான்ஸ். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பர்மிட்டேட்டினுடைய ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா Na2Z நம்ம எழுதுவோம். ஆக்சுவல் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா Na2Al2Si2O8.XH2 இப்படி சொன்னோம் பர்மிட்டேட்டினுடைய ஃபார்முலா. இப்ப சிம்பிளிஃபைடா இப்படி எழுதிக்கணும். இப்ப என்ன ஆகுதுன்னா கால்சியம் அயான் வருது. இப்ப என்ன ஆகுதுன்னாக்கா CaZ2 அது மாறிக்குது. இந்த பர்மிட்டேட் இது வந்து ஆக்வஸ் சொல்யூஷன்ல இருக்குது. இந்த பர்மிட்டேட் வந்து சாலிட். பர்மிட்டேட்ல இருந்த சோடியம் அயான்ஸ் வந்து வாட்டர்ல இருந்தது. அப்போ இந்த பர்மிட்டேட்டினுடைய ஃபார்முலா Na2Z சாலிட். இது என்ன பண்ணுதுன்னா வாட்டர்ல இருக்கக்கூடிய கால்சியம் அயானை எடுத்துக்கிட்டு இது கிட்ட இருக்கக்கூடிய சோடியம் அயான்ஸை வாட்டருக்கு கொடுத்துது. இது கிட்ட இருக்கக்கூடிய சோடியம் அயான்ஸை வாட்டருக்கு கொடுத்ததுனால இப்போ வாட்டர்ல சோடியம் அயான்ஸ் இருக்குது. வாட்டர்ல இருந்த கால்சியம் அயான்ஸ் இது வாங்கிக்கிறதுனால இது என்ன மாறுதுன்னா CaZ2 மாறிடுச்சு. இப்போ நமக்கு சாஃப்ட் வாட்டர் கிடைச்சிச்சு. இப்போ சொல்லுங்க, இப்போ இந்த வாட்டர் இங்க பெனிட்ரேட் ஆகுதுன்னா இந்த பர்மிட்டேட்டினுடைய சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இந்த Na2Z CaZ2 மாறி இருக்குமா இல்ல எப்படி யோசிச்சு பாருங்க. இந்த பர்மிட்டேட் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். வாட்டர் எப்படி போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இது எப்படி இருக்கு அப்படியே இந்த டேங்கை நிக்கி வச்சிருப்பாங்க. இதை படுக்க வச்சிருக்க மாட்டாங்க, அப்படியே நிக்கி வச்சிருப்பாங்க. இந்த தண்ணியை மேல கொட்டுவாங்க. இந்த ஹாட் வாட்டர் மேல இப்படி எடுத்து ஊத்துவாங்க. ஊத்துவாங்கன்னா பைப் வச்சுட்டு இருப்பாங்க. பைப் மூலியமா போயிட்டே இருக்கும். மேல எடுத்து ஊத்துறாங்க, அப்படியே கீழே இங்க வாட்டர் வந்து அப்படின்னா இந்த வாட்டர் வந்து இங்க போய் ஸ்டே பண்றது கிடையாது. இது அப்படியே போயினே இருக்கும் வெளியே வந்து. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்படின்னா இங்க சர்ஃபேஸ் ஃபீனோமினான்ல இந்த ப்ராசஸ் நடந்திருக்குமா இல்ல இது பல்க் ஃபீனோமினான்ல இந்த ப்ராசஸ் நடந்திருக்குமான்றது யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த பர்மிட்டேட்டை சின்ன சின்ன பீசஸா மாத்தி இப்படி போட்டிருக்கணும்? அப்படியே ஒரு கட்டியா இது மாதிரி ஒரு பிளாக்கா இப்படி பண்ணி அப்படியே இங்க கொண்டு வந்து வச்சுட்டுக்கலாங்க. ஏன் அப்படி வைக்கல? அது என்ன சர்ஃபேஸ் ஏரியா? ஓகே, சர்ஃபேஸ் ஏரியானால அது மாதிரி பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்ம சொல்றோம். ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த ப்ராசஸை வந்து சர்ஃபேஸ் ஃபீனோமினான்னு சொல்றீங்க. அப்படின்னா இங்க நடந்தது என்னன்னா அப்சார்ப்ஷன். என்ன அப்சார்ப்ஷன்னா பிசிக்ஸ் ஆப்ஷன் சொல்லலாமா இல்ல கெமிஸ் ஆப்ஷன் சொல்லலாம்? என்ன சொல்ல வரீங்க? இங்க பிசிக்ஸ் ஆப்ஷன் சொல்ல வரீங்களா இல்ல கெமிஸ் ஆப்ஷன் சொல்ல வரீங்களா? நீங்க என்ன சொன்னீங்கன்னா சர்ஃபேஸ் ஃபீனோமினான்னு சொன்னீங்க. அப்படின்னா இங்க அப்சார்ப்ஷன் பண்றதுல டவுட் கிடையாது. இங்க பிசிக்கல் அப்சார்ப்ஷன் நடந்திருக்குதா இல்ல கெமிக்கல் அப்சார்ப்ஷன் நடந்திருக்குதான்றது சொல்லுங்க. இங்க என்ன நடந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க சொல்றது கெமிக்கல் அப்சார்ப்ஷன் நடந்திருக்குதுன்னு சொல்றீங்க. அதனால்தான் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் எழுதியிருக்கோம். நீங்க சொன்னது கரெக்ட். அப்ப இங்க நடந்தது கெமிக்கல் அப்சார்ப்ஷன். கெமிக்கல் அப்சார்ப்ஷன் இங்க நடந்திருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகே, இது போல இந்த அப்சார்ப்ஷன் பிரின்சிபல் வந்து இந்த மாதிரி பிசிக்கல் ப்ராசஸ்லயும் கெமிக்கல் ப்ராசஸ்லயும் இப்படி எல்லாம் இன்வால்வ் ஆகுது. அடுத்து மெயினா பாத்தீங்கன்னா இந்த மெடிசினல் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நம்ம டேப்லெட்டை சாப்பிடுறோம். இந்த டேப்லெட்டை நம்ம சாப்பிடுறோம் இல்ல டானிக்கை சாப்பிடுறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெயினா முக்காவாசி பாத்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் பிரின்சிபல் தான். அப்சார்ப்ஷன் பிரின்சிபல்ல தாங்க இது வேலை செய்யும். இப்போ ஒண்ணும் கிடையாது. சப்போஸ் கையில ஏதோ ஒரு அடிபடுது இல்ல ஒரு புண்ணு வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. புண்ணு வந்துச்சுன்னு என்ன பண்றோம்? இந்த பவுடரை எடுத்து அந்த புண்ணுக்கு மேல நம்ம அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணா என்ன ஆகுது?
அது வந்து சரியாகுது. இப்போ என்ன பிரின்சிபல்ன்றது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஸோ எந்த ஒரு முக்காவாசி டிசீஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய டிசீஸ் பார்த்தீங்கன்னா, அது கியூர் ஆகிறதுக்கு காரணம் வந்து அந்த மெடிஷன் தான். அந்த மெடிஷன் அந்த என்ன பிரின்சிபல்ல அங்க ப்ளே பண்ணுதுன்னா ரோல வந்து பார்த்தீங்கன்னா, அப்சார்ப்ஷன் என்ற பிரின்சிபல்ல தான் ப்ளே பண்ணுது ரோல். ஓகே. இப்போ அடுத்து இப்போ பிசிக்ஸ் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். பிசிக்ஸ் ஆப்ஷன் இதுல எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷனுக்கும் பிரஷருக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்குதா? இங்க பிரஷர்ன்றது யாருடைய பிரஷர்னா பிரஷர் ஆஃப் அப்சார்பென்ட். பிரஷர் ஆஃப் அப்சார்பென்ட் ஏதோ ஒரு பர்டிகுலர் அப்சார்பென்ட் எடுத்துக்கோங்க. அப்சார்பென்ட் எடுத்துக்கோங்க. அப்சார்பென்ட் வந்து கேஸா இருக்கட்டும். அப்சார்பென்ட் வந்து சாலிடா இருக்கட்டும் இல்ல லிக்விடா இருக்கட்டும். இப்போ பிசிக்கல் அப்சார்ப்ஷன் நடக்கிறதா வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷனுக்கும் இந்த பிரஷருக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்குதா? அப்படி ரிலேஷன் இருந்தா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லலாமா, இல்ல இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லலாமா, இல்ல எப்படி இருக்கும் அன்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? இவரு ஃப்ரெண்ட்லிச் என்றவரு என்ன சொல்றாரு என்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ரெண்ட்லிச் என்றவரு என்ன சொல்றாரு இத பத்தி என்ன சொல்றாரு, அதே நேரத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்றதையும் யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ ஃப்ரெண்ட்லிச் என்ன சொல்றாரு என்றத ஒரு முறை பார்த்துடலாம். சரி, ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க. சரி, எதுக்கும் ஃப்ரெண்ட்லிச் அவர் என்ன சொல்றாரு என்றதை நம்ம பார்த்துடலாம். அவர் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடிஸ் மூலியமா அப்சர்வேஷன் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு. அந்த அப்சர்வேஷனை ஒரு முறை பார்த்துட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணது கரெக்டா இல்லையான்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல என்ன எடுத்துக்கலாம்னா எக்ஸ் பை எம் இஸ் கால்டு எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன். அப்படின்னா எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் என்ன அர்த்தம்னாக்கா இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறோம்னா மாஸ் ஆஃப் அப்சார்பேட் which has gone for absorption. டினாமினேட்டர்ல என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா மாஸ் ஆஃப் அப்சார்பென்ட் எடுத்துக்கிறோம். இதுதான் இந்த ரேஷியோ தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ன்னு நம்ம சொல்றோம். பாருங்க, நியூமரேட்டர்ல என்ன எடுத்துக்கிறீங்கன்னா மாஸ் ஆஃப் அப்சார்பேட், அதாவது எவ்வளவு அப்சார்ப்ஷன் போயிருக்குது, இது வந்து மாஸ் ஆஃப் அப்சார்பென்ட். இந்த ரேஷியோ தான் எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ன்னு சொல்றோம். அந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷனை இவர் ஃப்ரெண்ட்லிச் வந்து இந்த கோஆர்டினேட்ல எடுத்துக்கினாரு. அடுத்து பிரஷர் என்ற டேர்மை இந்த கோஆர்டினேட்டா எடுத்துக்கினாரு. இவர் வந்து கிராஃப் வரைஞ்சிருக்காரு. இவர் வந்து என்ன பண்ணாருன்னாக்கா அப்சர்வேஷன் பண்ணி எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வ் பண்ணி அந்த அப்சர்வேஷன் மூலமா இவர் கிராஃப் கொடுக்குறாரு. அந்த கிராஃப் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இது போல வருது. இது போல வந்திருக்குது அட் ஏ கிவன் டெம்பரேச்சர், பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல. அப்படின்னா பர்டிகுலர் டெம்பரேச்சர் என்னக்கா டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா எடுத்துக்கிறாங்க. அதனால இந்த கிராஃப் என்னன்னு சொல்லணும்னா ஐசோதர்ம் என்று சொல்லணும். ஐசோதர்ம்னா என்ன அர்த்தம்? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்குது. டெம்பரேச்சரை ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல அப்சர்வேஷனை செய்யறோம் அன்ட்டு அர்த்தம் அதனுடைய மீனிங். ஓகே, இப்போ பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல இந்த கிராஃபை வரைஞ்சிருக்காரு. அதனால இது ஐசோதர்ம் சொல்றோம். இப்போ இந்த கிராபிக்கல் ஸ்டடி, இந்த கிராபிக்கல் மூலியமா நமக்கு என்ன கிடைக்குது கொஞ்சம் பாருங்க. இந்த கிராஃப் மூலியமா நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் என்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல x by m is directly proportional to pressure ன்னு சொல்றோம். அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா x by m is directly proportional to the pressure but power is not 1. பவர் வந்து ஒண்ணா இருக்காது, ஒன்னை விட கம்மியா தான் இருக்கும். இந்த இடத்துல பவர் வந்து ஒன்னை விட அதிகமாகவும் இருக்காது, ஒன்னை விட கம்மியா தான் இருக்கும். கரெக்டுங்களா? பாருங்க இந்த இடத்துல. சோ அப்ப என்ன செய்யலன்னா இட் இஸ் லெஸ் தேன் 1 எழுதிக்கலாம். பவர் வந்து லெஸ் தேன் 1 எழுதிக்கலாம். அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல x by m is independent of pressure அப்படி இருக்குது. எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷனுக்கும் பிரஷருக்கும் ரிலேஷன் வந்து இண்டிபெண்டா இருக்குது இந்த இடத்துல.
இந்த இடத்துல இப்படி இருக்குது, இந்த இடத்துல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா. இந்த கன்க்ளூஷனுக்கு இவர் ஃப்ரெண்ட்லிச் வந்து அதாவது நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன் எல்லாம் பார்த்துட்டு அதன் மூலியமா அவர் கன்க்ளூஷன் வராருல, அந்த கன்க்ளூசிவ் ரிசல்ட் தான் இது. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பிரஷர் வந்து கம்மியா இருக்கும்போது எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரஷர். பிரஷர் அதிகமா இருக்கும்போது எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் பிரஷர். இன்டர்மீடியேட்டா பிரஷர் இருக்கும்போது எக்ஸ் பை எம் வந்து இப்படி இருக்குது பிரஷரோட ரிலேஷன். ஏன் இப்படி அன்ட்டு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ ஏதாவது ஒரு அப்சார்பன்ட் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு அப்சார்பன்ட்னாக்கா, இப்போ இதுவே கூட பாருங்க, இப்ப நல்ல வெயில் காயுது. நல்ல வெயில் காயிற நேரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போயிட்டு சாயில்ல ஊத்துங்க, மண்ணு மேல ஊத்துங்க. அப்படி பிடிச்சி இழுக்குது, கட்டுது, டக்குன்னு பிடிச்சி இழுத்துரும். கொஞ்சம் வெயில் வந்து கம்மியா இருக்கும்போது ஈரப்பதம் கொஞ்சம் அதிகமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சாயில்ல வந்து மண்ணுல வந்து கொஞ்சம் வெட்னஸ் அதிகமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தண்ணி எடுத்து ஊத்துங்க. எப்படி அதை பிடிச்சி இழுக்குதுன்னு பாத்துக்கோங்க. தண்ணி அதை எப்படி பிடிச்சி இழுக்குதுன்னு பாருங்க. நல்லா மழை பெஞ்சு நிற்குது, அந்த நேரத்துல தண்ணி எடுத்து போய் ஊத்துங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து அப்சார்பன்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து எப்படி இருக்குன்னா ஆக்டிவேட்டட் அப்சார்பன்ட். ஆக்டிவேட்டட் அப்சார்பன்ட்னா இதனுடைய சர்ஃபேஸ் வந்து கிளீனா இருக்குதுன்னு மீனிங். ஆக்டிவேட்டட் அப்சார்பன்ட்னா ஆக்டிவேட்டட் சார்கோல் எடுத்துக்கிறேன்னா அதனுடைய சர்ஃபேஸ் வந்து பியூரா இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா இதனுடைய சர்ஃபேஸ்ல நெட் ரெசிடுவல் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்குமா? இருக்காது. அப்படின்னா சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும்? இட் இஸ் ரெடி ஃபார் அப்சார்ப்ஷன், அப்படி இருக்கும். சரி, இப்போ ஆக்டிவேட்டட் சார்கோல் எடுத்தாச்சு. இப்போ ஆக்சிஜன் கேஸை கொடுங்க. இப்போ ஆக்சிஜன் கேஸை கொடுத்தீங்கன்னா இது என்ன பண்ணும்? ஆக்சிஜன் கேஸ் டக்குன்னு வந்து இதனுடைய சர்ஃபேஸ்ல வந்து உட்காரும். இப்படி ஆக்சிஜன் கேஸ் உட்காந்துனே இருக்குது. அப்படின்னா எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து இந்த ஆக்டிவேட்டட் சார்கோலை நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஆக்டிவேட்டட் சார்கோல் எடுத்தாச்சு. இதனுடைய சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கிளீனா இருக்குது. இப்போ என்ன பண்றீங்கன்னா ஆக்சிஜன் கேஸை கொடுங்க. ஆக்சிஜன் கேஸ் கொடுக்குறீங்க. இதனுடைய ப்ரெஷர் எப்படி பண்றீங்கன்னாக்கா, இதனுடைய ப்ரெஷர் வந்து லோவா இருக்கு. இதனுடைய ப்ரெஷர் வந்து லோவா இருக்கு. அந்த ஆக்சிஜன் கேஸ் கொடுங்க, இந்த அப்சார்ப்ஷன் நடக்கும். இப்ப என்ன செய்றீங்கன்னாக்கா, இந்த இடத்துல இது ஆக்டிவேட்டட் சார்கோல் கிடையாது, இது வந்து நார்மல் சார்கோல் தான். அப்படின்னா இதனுடைய சர்ஃபேஸ்ல ஆல்ரெடி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு மீனிங். இப்ப என்ன பண்றீங்கன்னா மாடரேட் பிரஷர்ல ஆக்சிஜன் கேஸை கொடுங்க. ஆக்சிஜன் கேஸ் வந்து அப்சார்ப்ஷன் போகும், அதுல என்ன டவுட் கிடையாது. இப்ப என்ன செய்றீங்கன்னா சார்கோல் எடுத்துக்கிறீங்க. ஆல்ரெடி இதனுடைய சர்ஃபேஸ் வந்து கவர்ட் ஆயிடுச்சு. இதனுடைய சர்ஃபேஸ் வந்து அப்சார்ப்ஷன்ல கவர் ஆயிடுச்சு. இதனுடைய சர்ஃபேஸ் வந்து காலியா இல்லை. சர்ஃபேஸ் வந்து சர்ஃபேஸ்ல வேக்கன்சி இல்லை. சர்ஃபேஸ் எல்லாம் அப்சார்ப் ஆயிருக்கு. இப்போ இங்க ஆக்சிஜன் கேஸை கொடுங்க. எப்படி கொடுக்குறீங்கன்னா ஹை ப்ரெஷர்ல கொடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஹை ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படி கொடுங்க. ஹை ப்ரெஷர்ல கொடுங்க. இப்போ சொல்லுங்க, எங்க அப்சார்ப்ஷன் நல்லா நடக்கும்? யோசிச்சு பாருங்க. இப்ப நம்பர் 1 எடுத்துக்கோங்க, நம்பர் 2 எடுத்துக்கிறீங்க, நம்பர் 3 எல்லாமே சார்கோல் தான். அப்சார்பன்ட் வந்து சார்கோல் தான், அப்சார்பேட் வந்து ஆக்சிஜன் கேஸ் தான். இந்த சர்ஃபேஸ் வந்து கிளீனா இருக்குது. இந்த சர்ஃபேஸ்ல வந்து சம்திங் இருக்குது, சம் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இது கிளீனா இல்ல. இங்க வந்து மாடரேட் பிரஷர்ல ஆக்சிஜன் கேஸ் கொடுக்குறீங்க. இந்த சர்ஃபேஸ்ல ஆல்ரெடி அப்சார்பேட் இருக்குது, வேகன்சி கிடையாது. ஹை பிரஷர்ல தான் நீங்க ஆக்சிஜன் கேஸை கொடுக்குறீங்க. இப்போ நீங்க எப்படி இருக்கும் அட்டு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இங்க எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க, இங்க எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க, இங்க எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் கிட்டத்தட்ட இல்லாத மாதிரியே இருக்குது. எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இல்லாத மாதிரியே இருக்குதுன்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி நேரத்துல பிரஷரை ரைஸ் பண்ணா, இந்த மாதிரி நேரத்துல இந்த சர்ஃபேஸ் கம்ப்ளீட்டா வேக்கண்டா இருக்குது. அப்போ பிரஷரை ரைஸ் பண்ண
எக்ஸ்டெண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷனும் ரைஸ் ஆயினே இங்க ஆல்ரெடி சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஆக்குபை ஆயிடுச்சு. அப்போ என்னதான் பிரஷரை ரைஸ் பண்ணாலும் எக்ஸ்டெண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் அவ்வளவா ரைஸ் ஆகாது. இங்க சர்ஃபேஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டா சர்ஃபேஸே வேகன்சி இல்ல சர்ஃபேஸ்ல. அந்த நேரத்துல நீங்க எவ்வளவுதான் பிரஷரை கொடுத்தாலும் அப்சார்ப்ஷன் நடக்க போதா எப்படி இருக்கும் என்றது உங்களுக்கு தெரியும். சார் அப்படின்னா இதன் மூலியமா நம்ம என்ன சொல்லணும்னா இங்க ஃபர்ஸ்ட்ல பிரஷரை ரைஸ் பண்ண எக்ஸ்டெண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ரைஸ் ஆகிட்டே போகுது. இப்போ இந்த இடத்துல ஓரளவுக்கு அப்சார்ப்ஷன் நடந்துச்சு. இதுக்கு மேல அப்சார்ப்ஷன் எப்படி நடக்குதுன்னா கம்மியா நடக்குது. இந்த இடத்துக்கு வந்த உடனே ஓரளவுக்கு அப்சார்பன்ட் வந்து சேச்சுரேஷனுக்கு வந்துடுச்சு. இதுக்கு மேல என்னதான் பிரஷரை ரைஸ் பண்ணாலும் எக்ஸ்டெண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் எப்படி இருக்குது ஆல்மோஸ்ட் ரிமைன் சேமா இருக்குது என்று நம்ம சொல்றோம். இப்போ பாத்தீங்கன்னா சப்போஸ் ஏதாவது நல்ல ஒரு பிசிக்கல் ஒர்க்கை நம்ம பண்றோம். ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்தே போறோம். லாக்டவுன்னால நல்லா நடந்து போயிட்டோம், நல்லா பசி எடுக்குது. அந்த நேரத்துக்கு சாப்பாடு வச்சு எப்படி இருக்கும், டக் டக் டக்குன்னு சாப்பிடணும். கொஞ்சம் வயிறு ரொம்ப ஒண்ணு என்ன கொஞ்சம் அந்த சாப்பிடக்கூடிய எக்ஸ்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதான் அந்த ரேட் ஆஃப் அந்த பாஸ்னஸ் கம்மியாகும். வயிறு ரொம்பிடுச்சு ஆனா தட்டுல ஒன்றும் சாப்பாடு இருக்குது. அப்போ எப்படி இருக்கும், நிதானமும் எவ்வளவுக்கு எவ்வளவு டைம் எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு டைம் எடுக்கும். அதே மாதிரிதான் இது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன ஆகுது, எக்ஸ்டெண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ரைஸ் ஆயினே போகுது. இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஓரளவுக்கு அப்சார்ப்ஷன் நடந்துச்சு, வேகன்சி கம்மியா தான் இருக்குது. அப்போ எக்ஸ்டெண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் கம்மியா நடக்குது. இந்த இடத்துக்கு வந்த உடனே சேச்சுரேஷன் வந்துடுச்சு. அப்படின்னா சர்ஃபேஸ் ஃபுல்லா ஆக்குபை ஆயிடுச்சு. இதுக்கு மேல அப்சார்ப்ஷன் போக முடியல. அப்ப எக்ஸ்டெண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் எப்படி ஆல்மோஸ்ட் ரிமைன்ஸ். அப்போ வந்து 0 தான்னு சொல்லணும். எப்படி ரிமைன்ஸ் சேம்னாக்கா நீங்க கொடுக்கறது ஹை பிரஷர் கொடுக்குறீங்க. அப்ப என்ன ஆகும், ஆல்ரெடி அப்சார்ப் ஆனது டிசாப்ஷன் போயிடும். அந்த இடம் வேகன்சி வரும். அந்த இடத்துல இந்த புது மாலிகுல் வந்து உட்காரு, நியூ மாலிகுல் வந்து உட்காரு. அதனாலதான் எக்ஸ்டெண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆல்மோஸ்ட் ரிமைன்ஸ் சேம் சொல்றோம். அப்போ இந்த எக்ஸ்டெண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. அதாவது லோ பிரஷர்ல extent of absorption is directly proportional to pressure to the power 1. Moderate pressure like extent of absorption is directly proportional to pressure power less than 1. When the pressure is greater than saturation pressure, in the saturation வந்துச்சு, pressure of adsorbate வந்து saturation pressure விட அதிகமா இருந்துச்சுன்னா extent of absorption எப்படி இருக்குன்னா almost remain same அப்படி சொல்றாரு இவரு ஃப்ரெண்ட். இப்போ டெம்பரேச்சரை மாத்தினா எக்ஸ்டெண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் மாறும் என்றதுக்காக தான் இவர் ஐசோதர்ம் என்ற வார்த்தையை இங்க அவர் சொன்னாரு. எப்படி டெம்பரேச்சரை மாத்தினா எக்ஸ்டெண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் மாறும்னு சொல்றோம்ல, எப்படி மாறும்ன்றதை நம்ம பார்க்கலாம். யாருக்குன்னா பிசிக்கல் அப்சார்ப்ஷனுக்கு தான் நம்ம பார்த்து நிற்கிறோம், கெமிக்கல் அப்சார்ப்ஷனுக்கு நம்ம பார்க்கல. சரி, இப்போ வந்து இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறீங்கன்னாக்கா எக்ஸ்டெண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இந்த இடத்துல எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல பிரஷர் எடுத்துக்கோங்க. அதாவது எக்ஸ்டெண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷனுக்கும் பிரஷருக்கும் உள்ள ரிலேஷனை பார்க்கறோம். யாருக்குன்னா பிசிக்ஸ் ஆப்ஷனுக்கு பார்க்கறோம், கெமிஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா கெமிஸ்ட் ஆப்ஷனுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும், அதனால. ஓகே, இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அட் T1 டெம்பரேச்சர். இப்போ என்ன செய்யறேன்னா நான் T2 டெம்பரேச்சர் எடுத்துக்கிறேன், இது போல எடுத்துக்கிறேன். இப்போ நீங்க சொல்லுங்க T2 is less than T1னா T2 டெம்பரேச்சருக்கு கிராஃப் எப்படி வரும், நல்லா கவனம் வச்சுக்கோங்க. இது வந்து பிசிக்ஸ் ஆப்ஷன், கெமிஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. T2 டெம்பரேச்சருக்கு இப்ப பிசிக்ஸ் ஆப்ஷனுக்கு கிராஃப் எப்படி வரும், T1க்கு மேல வருமா, இல்ல T1க்கு மேல வருமா, இல்ல T1க்கு கீழே வருமா, அதாவது இதுக்கு மேல ஓவர் இதுக்கு மேலேயே வருமா, இல்ல இப்படி இங்க வருமா, இல்ல இங்க வருமா, யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல வரும்னு பாருங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு ஆன்சர் சொல்லியிருக்கீங்க, செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, ஓகேங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்கா நீங்க எந்த பாயிண்ட்ல நீங்க சொல்ல வரீங்கன்னாக்கா டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணா பிசிக்ஸ் ஆப்ஷன் நல்லா நடக்கும் இல்ல, அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் நல்லா நடக்கும் இல்ல.